நான் எனக்கென நீ நினைக்க நீ. டேய் ஏந்திரடா, மணி 9 o'clock ஆகுது, சீக்கிரம் கிளம்பு, ஆஃபீஸ் போகணும்ல. என்னது 9 AM? டேய் அடே அல்லுடா, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். டேய் டேய் நில்லுடா, என்னடா டைம் 6 o'clock தான்டா ஆகுது. டேய் பண்ணி, மணி 9ன்னு சொன்னா 6 தான்டா ஆகுது. நாயே உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. டேய் டேய் அடிக்காதடா, அதான் ஏஞ்சிட்டேல்ல, வா போகலாம். எங்கேடா போகணும் நாயே? சொல்கிறேன் வா வா, டைம் இல்லை பேசுறதுக்கு. டேய் இப்படியே வா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போகலான்டா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வா போகலாம். ஐயோ கடவுளையும் இவன் எங்கே கூட்டிகிட்டு போகலானோ? இப்போ புரிஞ்சுதா எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு? அட நாசமா போறவனே, ஏன்டா உனக்கு இந்த குலவெறி? உன்னெல்லாம் அடிச்சே கொள்ளணும்டா. ஏன் ரேணுவை பார்க்கணும்டா, அதான் அவன் காலேஜ் கூட்டிகிட்டு வந்தேன். அட பாவி, இப்போ மணி 7 தான்டா ஆகுது, அவளுக்கு 8 மணிக்கு தான்டா காலேஜ். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், என் டார்லிங் சீக்கிரம் வந்துருவா பாரு. ஏண்டா உன் காஃபிக்கு நான் பிஸ்கெட்டா? நாயே என் தூக்கத்துக்கு எடுத்துட்டியேடா, வாயில நல்லா வருது. வேணாண்டா, என்னை திட்டாத. என்னைக்காவது ஒரு நாள் என் ரேணு எல்லாம் அக்செப்ட் பண்ணுவா. அப்போ நீ இப்படிலாம் திட்டினேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அவள் அடி எப்படி இருக்குன்னு தெரியும்ல. அதான் ட்ரைலர் பார்த்துருப்பியா, அந்த அடி உனக்கு வேணும். ஸோ பி கேர்ஃபுல். அடே என்னடா இப்படி மிரட்டுற? அப்படி தான்டா மிரட்டுவேன். தெய்வமே ஆளை விட்டா சாமி. பட் எனக்கு ஒரு டவுட்டுடா. என்ன டவுட்டு? நீ படித்த காலேஜில் எவ்வளோ அழகான பொண்ணுங்க இருந்தாங்க, நீ ஏன் இப்போ இன்டர்ன்ஷிப் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் கூட எவ்வளோ கேர்ள்ஸ் இருக்காங்க, அவங்க மேலெலாம் வராது லவ், ரேணு மேலே எப்படி வந்துச்சு? அதுவும் அவள் யாருன்னே தெரில. வாசு, ரேணு ரொம்ப அழகாக இருக்கா, அதனால தான் எனக்கு அவள் மேலே லவ் வந்துச்சு. நீ நினச்ச அது தப்பு. எனக்கு அவளை பார்த்த உடனே வந்த ஸ்பார்க் இது வேறு எந்த பொண்ணை பார்த்தும் வரல. என் ஹார்ட் சொல்லிச்சு, இவ தான் உன் பெட்டர் ஹாஃப், இவளுக்காக தான் உன் ரெஸ்ட் ஆஃப் லைஃப்னு நீ வாழ போகிறேன்னு. என்னடா இவன் அவளை பார்த்து 1 week தான் அது, அதுக்குள்ளே இப்படி பேசுகிறானே நீ நினைக்கலாம். பட் இந்த 1 week என்னால் அவள் இல்லாமல் வாழவே முடியாதுன்னு. அண்ட் லுக் டசன்ட் மேட்டர் ஃபார் மீ. என் ரேணு எப்படி இருந்தாலும் எனக்கு அவளை பிடிக்கும். இப்போ மட்டும் இல்லை, என் ரேணுக்கு 70 வயசு ஆனாலும் எனக்கு அவள் மேலே இருக்கிற லவ் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர கொஞ்சம் கூட குறையாது. ஷீ இஸ் மை சோல்மேட்ரா. சூப்பர்டா, உன்ன மாதிரி ஒருத்தன் ஹஸ்பண்டா கிடைக்க என் தங்கச்சி கொடுத்து வச்சிருக்கணும். டேய் அங்கே பாருடா, என் தங்கச்சி வந்துட்டா. ஆஹா, டேய் போதும்டா சைட் அடிச்சது. போட வலியுது, தொடச்சிக்கோ. கொல்ல அழகுடா என் பொண்டாட்டி. போதும் போதும் போதும்டா சைட் அடிச்சது. போகலாம் வா, டைம் ஆகுது, ஆஃபீஸ் போகணும்டா. இருடா போகலாம், அவன் காலேஜ்குள்ளே போட்டோம், அப்புறம் போகலாம். கடவுளே, இவன் கூடலாம் ஏன் என்ன சேர வச்ச? படுபாவி படுத்துறா என்ன. அப்படிதான் பண்ணுவேனே. சபா, அவ போயிட்டா, வா போகலாம். சரி சரி வாழா வா, ரொம்ப பண்ணாத. மாம், எங்கடா போயிருந்தீங்க? ஜாகிங் மாம். எப்படிப்பா பைக் எடுத்துட்டு தான் ஜாகிங் போவீங்களோ? அது வந்துப்பா, இங்கே இருந்து பார்க் வர பைக்கில் போனோம், அப்புறம் பார்க்கில் போய் ஜாகிங் போனோம். அப்படிதானடா? ஆமாம் 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 அப்படிதான். 9 மணி வரை தூங்குறவங்களுக்கு திடீர்னு எப்படி ஜாகிங் போகணும்னு தோணுச்சு? அது வந்துமா, என்னதான் இருந்தாலும் நான் டாக்டரில் கொஞ்சம் ஃபிட்டாக இருந்தால் தானே பேஷண்ட்டை பார்த்துக்க முடியும், அதாம்மா. வர வர நீ சரியில்லடா திலீப்பு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. சரி விடு துர்கா. டேய் உங்களுக்கு கார் வாங்கி கொடுத்து 3 மாதம் ஆகுது, எதுக்குடா வாங்கி கொடுத்தேன்? நீங்கள் காரில் போகணும் தானே, இப்படி 2 கார் விட்டுட்டு பின்னால் பார்க் பண்ணி வச்சுட்டு இந்த பைக்லேயே சுற்றுக்கடானா வாங்கி கொடுத்தேன். அப்பா அந்த பைக்கில் போய் பழகிடுச்சுப்பா. இவங்களுக்கு போய் கார் வாங்கி கொடுத்தீங்கல்ல, உங்களை தான் ஃபர்ஸ்ட் அடிக்கணும். ஐயோ, இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு யாருக்குடி தெரியும்? சரி சரி தள்ளுங்க, டைம் ஆச்சு. நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு வரேன். ஆமாம் ஆமாம் தள்ளுங்க, எனக்கு ஹாஸ்பிட்டல் போகணும், டைம் ஆச்சு, கிளம்பலாம். வாடா வாசு. ஆமாம் ஆமாம் டைம் ஆச்சு. டேய் ரேணுவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா. அவனுக்கு ஏன்டா செமஸ்டர் லீவ்லாம் விட்டாங்க? ஏண்டா காலேஜுன்னு இருந்தால் செமஸ்டர் இருக்கும், செமஸ்டர் இருந்தால் அதுக்கு லீவ் இருக்கும். நீ என்னடா லூஸ் மாதிரி பேசுகிற? இன்னமும் போடா. டேய் அங்கே பாருடா, ரேணு வந்திருக்கா. என்ன ரேணுவா? மது, ராகம் கிரேட்ல பாரு, ருஷி மேலே அவ்வளோ கேரிங்காக இருக்கான், எவ்வளோ லவ் பண்ணுறாள் அவளை. ஆமாண்டி, தே போத் ஆர் மேட் ஃபார் ஈச் அதர். இப்போலாம் எவன் உண்மையாக லவ் பண்ணுறான்? 80% எல்லாம் டைம் பாஸ்க்கு தான் லவ் பண்ணி சுற்றுறாங்க. ஏய் எல்லாரையும் அப்படி சொல்லாதடி, நல்ல பசங்களும் இருக்காங்க. ராகவ் தான் பெஸ்ட்டு, வேறு எவனும் இப்போலாம் உண்மையாக லவ் இல்லடி, யாரையும் நம்ப முடியாது. ஏய் அப்படி இல்லை ரேணு. அப்படி தான் மது, எல்லா பாய்ஸும் சீப் கேரக்டர் தான். ஒருத்தி இல்லைனா இன்னொருத்தின்னு போயிட்டே இருப்பாங்க. உண்மையாக எவனும் இல்லை. இப்போ எனக்கு இந்த லவ் அது இது வரவே வராது. லவ் மேரேஜ் மட்டும் பண்ணவே மாட்டேன். மேரேஜும் ஒரு 5 years கழிச்சு பண்ணால் போதும்னு தோணுது. அதுவும் நல்ல பையனாக கிடச்சா, இல்லை நோ மேரேஜ் நத்திங். எனக்கு இப்போ எப்படி இருக்கேனோ அப்படியே என் ஃபேமிலி கூடயும் உங்கள் கூடயும் கடைசி வரை இருக்கணும். யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணி அவனுக்காக வாழ்ந்து அவனுக்காக என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. எனக்கு அம்மா அப்பா, கரண், நீ, ராகவ், ருஷி, கீர்த்தி, என் அத்தை, மாமா, இவங்க எல்லாரும் தான் முக்கியம். வேறு யாருக்கும் என் லைஃப்பில் இடம் இல்லை. அப்போது மேரேஜே பண்ண மாட்டேன்னு முடிவில் இருக்க. ஆமாம், அப்போ ராகவ் மாதிரி ஒரு நல்ல பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணால் என்ன பண்ணுவேன்? அவனை அக்செப்ட் பண்ண மாட்டியா? கண்டிப்பாக மாட்டேன். ராகவ் மாதிரி அவன் மட்டும்தான், வேறு எவனும் இல்லை. தேனாலும் கிடைக்க மாட்டாங்க. அப்படியே எவனாவது வந்து ப்ரப்போஸ் பண்ணால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டேன். அப்பா பார்க்குற மாப்பிளையே தான் மேரேஜ் பண்ணுவேன். என் டேடுக்கு தெரியும் எனக்கு யார் பர்ஃபெக்டாக இருப்பான்னு. அப்போ கூட மேரேஜ்லாம் சீக்கிரம் பண்ணுற ஐடியா இல்லை. எனக்கு நீங்கள் தான் முக்கியம். ஏய் சாரி கைஸ், லேட்டாக வந்துட்டேனா? இல்லை கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன். வா வா போகலாம். ஆமாம் சீக்கிரம் வாங்க, டைம் ஆச்சு போகலாம். நாங்கள் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்.
அது யார் வேணும்? நல்லா கேப் போட்டு ஃபேஸே தெரியாத அளவுக்கு மறைச்சிட்டு வந்தாங்களே. அவளா? அது நான் கீர்த்து, ஃபுல் நேம் கீர்த்திகா, என்னோட கசின். அவள் இல்லாமல் நாங்கள் இருந்ததே இல்லை. இப்போ ஹைதராபாத்துக்கு போயிருக்கா, 2 months தான் ஆச்சு. ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா போயிருக்கா. உங்கள் கூட எப்பயாவது அவங்கள பார்ப்போம், பட் ஒரு டைம் கூட அவங்க ஃபேஸை நாங்கள் பார்த்ததே இல்லை. ஒன்று ஃபேஸில் ஸ்கார்ஃப் கட்டியிருப்பாங்க, இல்லைன்னா நாங்கள் பார்க்க முடியாத மாதிரி திரும்பி நின்றுட்டு இருப்பாங்க, இல்லையா அந்த மாதிரி பெருசாக ஹேட் போட்டு இருப்பாங்க. இதுவரை பார்த்ததே இல்லை அவங்கள. 6 month ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குன்னு சொன்னானா, ஸோ நீங்கள் அவளை இப்போதைக்கு பார்க்க முடியாது. ஆக்சுவலாக திலீப் தான் அவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். ஓ, ஏன் பார்க்கணும்? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் தெரியும், கேத்துவை தவிர. அவன் ஃப்ரெண்டுனா அவன் உங்கள் காலேஜில் உங்கள் கூட படிக்கலை, அதான் எங்கள் டவுட்டு. ஓ, அவ்வளோதானா? ஆக்சுவலாக வேறு காலேஜ். என் மாமா தான் நாங்கள் ஒன்றா ஒரே காலேஜில் இருந்தால் உருப்பட மாட்டோம்னா அவளுக்கு வேறு காலேஜில் அட்மிஷன் வாங்கிட்டாங்க. வேறு வழியே இல்லாமல் நானும் அவளும் ஜாயின் பண்ணிட்டோம். மது அண்ட் ராகவ் அவங்க வீட்டில் பேசி கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் 3 பேர் ஒரே காலேஜ் ஜாயின் பண்ணிட்டோம். உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்கள்லாம் சரியான அழுந்த வாழுங்கன்னு. அது என்னமோ உண்மைதானா? சரி சரி, எங்களை அப்புறம் ஓட்டலாம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அதை சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள்லாம் கிளம்பிட்டீங்க, நாங்களும் கிளம்புறதுக்காக கார் எடுத்தோம். அப்போது நான் ஆச்சே, ஐயோ நான் ஒன்றும் அவ்வளோ சீப் இல்லை வாசு. எல்லாம் உண்மையானது தானே. அப்படின்னா அவள் இல்லைன்னா நான் வேறு பொண்ணு பின்னால் போயிடுவேனா? நீ நல்லவன் தாண்டா, உன் லவ் உண்மையானது. நீ அவளை ப்ரப்போஸ் பண்ண அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லைடா, நான் அவளை இப்போ ப்ரப்போஸ் பண்ண மாட்டேன். பார்த்தேன் இல்லை அவள் எப்படி பேசினான்னு. இப்போ நான் அவளை ப்ரப்போஸ் பண்ணால் நானும் அவன் நினைக்கிற எல்லா பசங்களும் மாதிரி சீப் கேரக்டர்னு அவள் என்ன நினச்சிருவா. அண்ட் அவன் என் லவ் அக்செப்ட் பண்ணலன்னா என்னால் தாங்க முடியாதுல வாசு. சரிடா, இப்போ வேண்டாம். நீ எல்லாம் பாய்ஸ் மாதிரி இல்லைன்னு அவனுக்கு ப்ரூஃப் பண்ணு, அப்புறம் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணு, சரியா? அப்புறம் பார்த்துக்கலாம். அவன் எப்படி உன்னை வேண்டான்னு சொல்கிறான்னு. அப்படியே அவன் உன்னை பிடிக்கலன்னு சொன்னால் அவன் உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனை மிஸ் பண்ணுறான்னு அர்த்தம். பட் அவள் கண்டிப்பாக உன்னை வேண்டான்னு சொல்ல மாட்டாடா, எனக்கு தெரியும். உன்னை அவளுக்கு பிடிக்கும். இல்லைடா, அவள் மேரேஜே பண்ண மாட்டேன்னு சொல்கிறா. அவள் ஃபேமிலி தான் முக்கியம்னு சொல்கிறா. அப்புறம் எப்படி அவள் எனக்கு ஏற்றுக்குவா? திலீப், நீ அவள் ஃபேமிலி கிட்ட இருந்து பிரிக்க மாட்டேல்ல, அப்புறம் என்னடா? அவள் ஹாப்பினஸ் தானே உன்னோட ஹாப்பினஸ். இல்லைடா, கண்டிப்பாக பிரிக்க மாட்டேன்டா. அவள் ஹாப்பியாக இருந்தால் போதும். எனக்கு அவள் ஃபேஸில் எப்போவும் ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கணும், அதான் எனக்கு முக்கியம். எந்த சுச்சுவேஷன்லையும் அவளை கண்ணில் இருந்து கண்ணீர் வர விட மாட்டேன்டா. அப்புறம் என்ன, கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்குவாடா. நீ ஃபீல் பண்ணாத. ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகிறோம், கண்ணத்தோட. அம்மா அப்பா பார்த்தா மறுபடியும் என்னன்னு கேட்பாங்க. ஓகேடா, இப்போ தாண்டா பார்க்க நல்லா இருக்கேன். ஆட போடா. 1 week later. 1 week later. அப்பா 2 பேரும் ரெடி ஆகிட்டு வந்துட்டீங்களாடா? என் பசங்க 2 பேரும் ஜம்முன்னு மாப்பிள்ளை மாதிரி இருக்காங்க. யாரு? நாங்களா? நீயும் அப்பாவும் தான் நல்லா ரெடி ஆகிட்டு ஏதோ புது பொண்ணு பையன் மாதிரியே இருக்கீங்க. அப்படி சொல்கிற வாசு, 2 பேரையும் பாரு. மேட்சிங் ட்ரெஸ் என்ன, அதுவும் புது ட்ரெஸ் என்ன, கையில் செயின் என்ன. மா, இந்த புடவையெல்லாம் எங்கே ஒழித்து வச்சுருந்தீங்க? டேய், எங்களை கலாய்ச்சதெல்லாம் போதும். சீக்கிரம் வாங்க, கிளம்புவோம். டைம் ஆச்சு, ஆல்ரெடி நம்ம லேட்டு. அம்மா அப்பா, நீங்கள் முன்னால் உங்கள் காரில் போங்க, நாங்கள் எங்கள் காரில் வரோம். ஏண்டா எல்லோரும் ஒரே காரில் போகலாண்டா? இல்லைப்பா, எங்கள் கார் ரொம்ப நாளாக எடுக்காமல் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நாங்கள் அதை என்னன்னு பார்க்குறோம். இப்போவாச்சும் அதை எடுக்கணும்னு உங்களுக்கு அறிவு வந்ததேடா. ஆமாங்க. சரி வாங்க, நம்ம முன்னாடி போவோம். டேய், டைமுக்கு வந்துருங்கடா. ஓகே மாம். சரிம்மா, லவ் பேர்ட்ஸ் கிளம்புங்க.